பிள்ளையாருக்கு அமோகமா அர்ச்சனை பண்ணுங்க. பேஷா செஞ்சுடுறேன். பண்ணிடுங்க. முத்தமாவை நீங்க சேர்ந்து வந்திருக்கல, ஏதாவது விசேஷமோ? இல்ல, அர்ச்சனை உன் பேருக்கா முத்தம்மா பேருக்கா இல்ல ரெண்டு பேருக்கும் சேர்த்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, இது வேற விஷயம். பிள்ளையாருக்கு அம்மா புதுக்கப்படி விஷயம் அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதோ அம்மா வந்துட்டாங்களே. ஏழு குருக்களையாட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? அம்மா நீங்க சொன்ன மாதிரி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லிட்டேன். என்ன குருக்களையா, வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தானே அர்ச்சனை செய்ய வருவேன். இப்ப திடீர்னு வந்துட்டனேன்னு பாக்குறீங்களா? ஏன் மத்த நாள்ல நான் இங்க வரக்கூடாதா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இது உங்க கோவில். வீட்டுக்கு கடக்கால் போடுறப்ப கிடைச்ச விநாயகராச்சுன்னு வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே கோயிலையும் கட்டி எவ்வளவோ செலவு செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நான் வந்ததுல ஒரு விசேஷம் இருக்கு. பெங்களூர்ல படிக்கிற என் தம்பி பிள்ளைங்க 2 பேருக்கும் இன்னைக்கு பரீட்சை ஆரம்பம். அது மட்டும் இல்ல, என் தம்பி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறான். அது விஷயமா பம்பாய் போயிருக்கான். அந்த பிசினஸ் நல்லபடியா நடக்கணும், வெற்றிகரமா முடியணும்னு விநாயகனை வேண்டிக்க வந்தேன். அப்படியா? ஓம் சுக்லாம் பிரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயேத் சர்வ விக்னோப சாந்தயே. ஏண்டா கத்துறீங்க? ரேடியேட்டர் பாயில் ஆகுது. தமிழ்நாட்டு தலைநகரத்தின் அழகுமிக்க கடற்கரை தான். எல்லாரும் போய் கடல்ல குதிங்க. இதுதான் நம்ம மெரினா கடற்கரை, உலகத்திலே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச். தெரியுமா உங்களுக்கு? ரோடு ரொம்ப நீட்டா இருக்கு. ஆமா, டெய்லி பெருக்குறாங்க, தெரியாதா? இங்க இருக்கிற கடல் கூட நீட்டா இருக்குது. நீட்டா இருந்தா வேண்டாம் கடலு, சுண்ணமா இருந்தா போலாம். டேய், அதிக பிரச்சனை, கம்முன்னு வாடா. கண்ணுங்களா, நீங்க சிலைய பாத்தீங்க, கடலை பாத்தீங்க. ஆனா முக்கியமா பார்க்க வேண்டிய இடம் எங்க எங்க எங்க? சும்மா கூவாதீங்கடா. இதுதான் கூவம். இதுல குளிச்சா கங்கையில குளிச்சாமா. எல்லாரும் குளிங்க, ஆனா பக்கத்துல வந்து உட்காராதீங்க. அப்பாடா, ரொம்ப தூரம் நடந்துட்டோம், உட்காருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். என்னப்பா எல்லாரும் டல் ஆயிட்டீங்களா? கேக்குறேங்கள், நான் ஒரு விடுதலை போடுறேன், அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? சொல்லு. தமிழ்நாட்டிலே வயசுக்கு வந்த நடிகர் ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு? வயசுக்கு வந்த நடிகரா? யாரா இருக்கும்? ஹை, ஃபாரின் பென். எங்க சொல்லுங்க பாப்பா. தெரியலையே. நான் சொல்றேன், எனக்கு இந்த பெண்ணை பிரசன்ட் பண்றீங்களா? அதை மட்டும் கேட்காத. பிளேன் ஆக்சிடென்ட்ல செத்து போன என் ஃப்ரெண்டு பிறந்தது, அவனுடைய நினைவு சின்னமா நான் அதை வச்சிருக்கேன். அப்ப இதே மாதிரி வேற பெண் வாங்கி தரீங்களா? கண்டிப்பா வாங்கி தரேன். ஆமா, அந்த விடுதலைக்கு பதில் சொல்லு. வயசுக்கு வந்த நடிகர் மேஜர் சுந்தரராஜன். அழகப்பா, பசங்க எல்லாம் கொண்டு போய் பத்திரமா வீட்டுல சேர்த்துறேன். ஓகே, நான் பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேர்த்துறேன். நீ பத்திரமா வீட்டுக்கு போ. ஏன்னா வீடு பக்கத்துலயே இருக்கு. அங்க எங்க பார்த்து கேட்ட முடியும். ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா? தேங்க்யூ. அது சரி, டாடா, பாய். உட்காருங்களா, ஒழுங்கா. டாடா, டாடா. டேய், என்னடா ஆச்சு? எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன்டா, சிரிக்க வைக்கவே முடியல. அக்கா, அமெரிக்கால ஸ்ட்ரிப் டான்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி நாங்க மலேசியால ஒரு டான்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆடி காட்டுட்டுமா? ஹாட்டி காட்டி நோவா, ஹாட்டி காட்டி நோவா, ஹே மிஸ் டே மிஸ் டுலா மிஸ் டே. ஹாட்டி காட்டி நோவா, ஹாட்டி காட்டி நோவா, ஹே மிஸ் டே மிஸ் டுலா மிஸ் டே. ஹெக்டர் கோலா மிஸ் ஓ சா. இதுக்கு மேல மானம் போய்டும். அடிபட்டு தரக்கண்ணு அம்மாடி. என்னப்பா என்ன இது? குழந்தைய வீட்லயே விட்டு வரக்கூடாதா? வீட்டுல வேற யாரு இருக்கா பாத்துக்கிறதுக்கு? எத்தனை தடவை சொல்றது? குழந்தைய எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, அவனை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குறது எங்க பொறுப்புன்னு. அதுக்கு மட்டும் ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க? இனிமே அத பத்தி மட்டும் பேசாதீங்க. நீ எத்தனை வருஷமா மிஸ்டர் தாமோதரன் கிட்ட வேலை செய்யற? 7 வருஷம் ஐயா. நீ? அவரோட ஒண்ணு கம்மி, 6. அவர் ரொம்ப நல்லவர் சார். ஒரு பாம்பு வந்தா கூட நான் பயந்துட்டேன், குடிச்சு கொண்டு போய் வெளில விட்டோடான்னு சொல்லுவாரு. அவர் மேல ஒரு கொலை குத்த வந்திருக்குன்னா அது அடியாய சார், அக்ரோ சார். டிரைவர், அவர் எங்கெங்க போவார்னு உனக்கு தெரியுமா? அவர் அனாவசியமா வெளியே போக மாட்டாரு. ஆபீஸ் போவாரு, கோயிலுக்கு போவாரு. மத்தபடி வீட்டுல அம்மா குழந்தைங்க சவாரி தான்.
அவர் ஒரு உத்தமருங்க. ஐயா, அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டேங்களா? ரொம்ப நன்றிங்க. இறந்தவருடைய பாடி மேல ஒரு ரோஜாப்பூ கிடந்தது, அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? ரோஜாப்பூ கிடந்தா கேள்விப்பட்டேன் சார். கொலை நடந்த இடத்துல யார் சார் ரோஜாப்பூ வைப்பாங்க? அதைத்தான் கேக்குறேன். கொலை நடக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ யாராவது போயிருக்கணும். அது யாரா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், நீங்க சொல்றது மாதிரியாவே யாராவது வேண்டியவங்க போயிருந்தா கூட கதறி அழுதுருப்பாங்க, இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிருப்பாங்க. பூ பறிச்சு எப்படி சார் வைக்க முடியுங்க? நீ யாருமா? பேரு முத்தமா சார். இந்த வீட்டுல வேலை செய்யுது 5 வருஷமா. ரொம்ப தங்கமான பொண்ணு. என் கூட தான் வேலை செய்யுது. நான் ஒண்ணு கேட்கல, நீ வாய மூடு. சக்கரையே இல்லையே. அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? அதை எப்படிங்க என் வாயில சொல்றது? என் வாய் ரிப்பேரா? சும்மா இரியா. தடி பிடிச்சவெல்லாம் தண்டல்கார ஆகும்போது உண்மை எப்படிங்க வெளிவரும்? நான் கேட்கறது உங்க முதலாளிய பத்தி. அதுதாங்க சொல்றேன். நல்லவங்களுக்கு சோதனை வர நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணாலேயே பாக்குறேன். அவர் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஜெயில பிடிச்சு போட்டு அக்கறம் பண்றவங்க குறிப்படவே மாட்டாங்க. அவங்க கை கால் விளங்காம ஒரு குளிஞ்சு போயிடுவாங்க. அவங்க குழந்தை குட்டிங்க நல்லாவே இருக்காது. அவங்க குடும்பம் நாசமா போயிடும். அது கெட்டது போ. இவ யார சொல்ற? சரி, அப்புறம் பேசிப்போம். இவர்தான் ஐயா கைக்கு விளங்க மாட்டினவரா? ஆமா முத்தமா. நாசமா போக. இங்கே ஏண்டி கை நீட்டுற? 5 நீட்டு. உண்மை இல்லையா? அவரேதான். இதுல வேற காப்பில வேற சக்கரை இல்லையா? இந்தா, இத புடி. இதுக்கு கூட்டு வைக்கத்தான். அப்பாடா. என்ன மக்கார் பண்ணது? எல்லாம் இறங்குங்க, வண்டி நவராது. என்னாச்சு? அடியில அருந்து தொங்குது. நட்டு கழண்டு போச்சு. உனக்கா? அரைஞ்சனா தலை வவுத்துக்குள்ள போயிடும். வண்டிக்குடா. இனிமே வண்டி தானா நவராது, தள்ளினா தான் நவரும். அம்மா, நீங்க கொஞ்சம் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. வண்டியை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி, நீங்க எல்லாரும் அழகப்பனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி சரி. ஏய், தள்ளுங்கடா, தள்ளுங்க. வாங்கடா. ஐயோ, ஏய் மிஸ்டர், ப்ளீஸ் இங்க பாருங்க. என்ன நம்ம பாட்டு போறானே சொல்ற? சரியான சொதப்பு ராஜா இருக்க போல இருக்கு. யார் இந்த பொண்ணு? ஐயோ, இங்க பாக்குறாளே. காட். ஐயோ, ஐயோ, பிடிச்சிட்டேன். இதுதானே? சாரிங்க, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். வெரி குட் சார். எங்களாலே சிரிக்க வைக்க முடியாத அக்காவை நீங்க சிரிக்க வச்சிட்டீங்க. இதுக்காக உங்களுக்கு ஒரு பட்டமே கொடுக்கலாம். எப்படி அக்கா சிரிக்க வச்சீங்க? அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அதை விடுங்க, நண்டு விஷயம், சிச்சி இத்தினோண்டு விஷயம். இப்ப தெரிய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு இவங்க தான் அக்காவா? இல்லங்க, நாங்க அவங்க தம்பிங்க. எப்படி? என்ன சார், அக்கா கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க, இது கூட தெரியாதா? உண்மையிலேயே தெரியாது. இவங்க சுரேஷோட அக்கா சார். அப்படியா? வணக்கம். இவர்தான் உங்க கம்பெனில ஏரியா மேனேஜர். மேல ஏறினா கீழே இறங்க மாட்டாரு, ஒத்துன்னு தான் குதிப்பாரு. அடவடப்பா, சாரோட பயோடேட்டாவை எடுத்து விடு. சுறுசுறுப்பான பட்டதாரி, உங்களுக்கு ஏத்த தலைவர் துணைவர் அப்படின்னு இவர் உங்க அப்பா தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாரு. போதும் போதும். என்ன பத்தி புகழ்ந்தது அக்காவுக்கு. சச்சா, உங்க அக்காவுக்கு பாவம் ரொம்ப தான் போர் அடிக்குது போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அப்ப பரவாயில்லங்க. என்ன வேணும்ப்பா, கார் ரெடி ஆயிடுச்சா? வண்டி ரெடியா இருக்குது ரிப்பேர் பண்றதுக்கு. வண்டி நுண்டி ஆயிடுச்சு, நவராது. சார், நீங்க எப்படி இங்க? நான் வண்டியில வந்தேன். அப்ப அக்கா எப்படி வீட்டுக்கு போவாங்க? அக்கா இந்த வண்டியில தான் போயாகணும். இதுலயா? பாப்பா, ஓடக்கூடிய வண்டி இது ஒண்ணுதான் இருக்குது. பேசாம அடம் பிடிக்காம தம்பி பின்னால ஏறிக்க. அங்க அத்தை காத்துக்கிட்டு இருப்பாங்க. புறப்படுமா தம்பி. பின்னால வெயிட் கொஞ்சம் கூட இருக்கும். டயர் கியர் தேஞ்சிட போகுது, ஜாக்கிரதை. டேய், வண்டியை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்ல தள்ளணும்னா முதல்ல நீங்க வண்டியை தள்ளணும். வாங்கடா, சின்ன சோறாவது ஜீரணமாகட்டும். வாங்க போலாம்.
எந்த வேலையில ஏறினீங்களோ அடியில ரிப்பேர் ஆயிடுச்சு. ஹலோ எஸ் கால் ஃப்ரம் பெங்களூர். ஹலோ கணேஷா? ஆமாப்பா, நான் தான் கணேஷ் பேசுறேன். ஏன் இன்னும் வரல? சாரிப்பா, நான் சொன்ன மாதிரி வர முடியல. எப்போ வருவ? அது கொஞ்சம் லேட் ஆகும். உங்களை பத்தி என்னமா காதுல விளையாடுதேப்பா. அத பத்தி நான் அப்புறமா வேறமா லெட்டர் போடுறேன், வச்சிடுறேன். என்னடா உங்க அப்பா பேசினாரு? என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு ஊருக்கு போறது இல்ல. எப்போ போற? சுரேஷ் அப்பா விடுதலை அனுப்புறேன். கரெக்ட். உடுக்கை இழந்தவன் கை போலாங்கு இடுக்கன் களைவதான் நட்பு இங்க திருக்குறளை படிச்சுட்டு ஒருத்தன் துன்பத்துல இருக்கும்போது அவனை விட்டுட்டு போறவன் நண்பன் இல்லடா, துரோகி. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அவர் எப்போ வருவாரு? எப்படி வருவாரு? ஏய், போலீஸ்காரங்க கேஸ ப்ரூவ் பண்ணதான் பாப்பாங்க. ஏன்னா கேஸ போடுறவங்களே அவங்கதான். அப்போ உண்மையை கண்டுபிடிக்கிறது யாரா? நாம தான். என்னடா சொல்ற? டேய், நம்ம 4 பேருமா சேர்ந்து துப்பறிஞ்சு இவர் நிரபராதின்னு நிரூபிப்போம். ஓகே? டேய், அதோட நம்ம கார் வாங்கடா. என்ன பாக்குற? வண்டியில ஏறா. ஒண்ணு இங்கே போறேன்டா. டேய், அமிதா மச்சான். டேய், அவன் தண்ணி சாப்பிட வந்தான்டா. என்ன குடிச்ச வேலுச்சாமி? அது நன்னாரி போட்ட தண்ணி. தினமும் பாதி ராத்திரில குடிப்பேன், காலையில காலியாயிரும். அப்ப ஏன் சத்தம் இல்லாம போன? சத்தம் போட்டா அக்கம் பக்கத்துல எந்திரிச்சுக்குவாங்கல்ல, அதுக்குதான். அப்படியா? அப்ப நீ சத்தம் இல்லாம குடி, நாங்க சத்தம் இல்லாம போய் படுக்கிறோம். வாங்க. போயிட்டாங்க. வேலையை முடிக்கிறதா எங்க வேலை. ஆளு யாருன்னு சொல்லுங்க. இது அவனுடைய முகம், இது அவனுடைய அட்ரஸ். அவன் கையோடவோ காலோடவோ நாங்க வர்றோம். வாங்கப்பா, துப்பறிய சிங்கங்களா, எங்க அலையோ அலையன்னு அலைஞ்சிட்டு வரீங்க? அலையிறதுல தான் துப்பு அடிச்சிட்டு வராதான்னு தேடிட்டு இருக்கோம். கிடைச்சதா? அது தொழில் ரகசியம். கிடைச்சா மனசுல இருக்கும், கிடைக்கலன்னா மண்டையில இருக்கும். அப்படின்னா திட்டத்துக்கு மேல திட்டம் உருவாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ, அப்ப திட்டத்துக்கு மேல திட்டம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. நீங்க எல்லாம் உருப்படாத கேசுங்க. துப்பறியறத விட்டுட்டு ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து படிங்க. அதுல காக்கா கதை நிறைய கதைலாம் நிறைய இருக்கு. வேலுச்சாமி, வெட்டி பேச குறைச்சிட்டு வேலையை பாரு. உருப்படியாதான்னு பதார்த்தமா உருவாகும். அப்போ எனக்கு சமைக்க தெரியாது நினைச்சீங்களா? அப்போ எங்களுக்கு துப்பறிய தெரியாதுங்கிறீங்களா? நீங்க துப்புறீங்களோ துப்புலையோ, நான் சமைச்சு நிரூபிக்கிறேன். நாங்களும் படிச்சு நிரூபிப்போம். எங்க மருந்து கொண்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்களால முடியுமாங்கிறத ஒத்துக்கிறேன். எங்க திறமைய இப்பவே இந்த இடத்துல நிரூபிச்சு காமிக்கணுமா? எங்க நிரூபிங்க பாக்கலாம். என்ன ஒரு மாதிரியா வரீங்க? அடிக்க வரீங்களா? டேய், வேலுச்சாமி ஆராய்ச்சி பண்ணுங்கடா. இது என்ன டவலா? இது வேட்டியில துண்டு. இது என்ன பூ? கனகாம்பரப்பூ. டேய், என்னடா பண்றீங்க? உள்ளதை எடுத்துறாதீங்கடா. பாருங்க.
கவிட்டு போறாங்க. இந்த பசங்க வந்து சுத்திக்கிட்டு ஒரே குழப்புறாங்களே. நாங்க உன்னை பத்தி ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போறோம். என்னப்பா சொல்லட்டுமா? குழப்புறாங்க. நீ இன்னைக்கு நான் இன்னைக்கு இன்னைக்கு நீ சிகப்பு. சிகப்பு? நீ இன்னைக்கு சிகப்பு கலர் எட்டி போட்டிருக்க. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, என்ன ஏதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களோ? இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ என்னைக்கு எந்த கலர் ஜெட்டி போட்டு வந்தாலும் நாங்க சொல்லுவோம். சொல்லுவீங்க. ஜட்டி போட்டா தானே சொல்லுவீங்க. ஜட்டியை போடாம விட்டுட்டா? சார் போஸ்ட். அன்புள்ள மிஸ்டர் சேகர், இன்று மாலை 4 மணிக்கு உங்களை கோல்டன் பார்க்கில் சந்திக்க விரும்புகிறேன். இப்படிக்கு கீதா. வரே வா. இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரா? இல்ல சார். வந்ததை வர சொல்லு. எஸ் ஸ்பீக்கிங். சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ராஜகோபால் கொலை விஷயமா எல்லாரையும் விசாரிச்சுட்டேன். அவரை கொலை செய்யணுங்கிற மோட்டிவ்ல உள்ள யாரையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல சார். டெட் பாடியில ஒரு ரோஜாப்பு இருந்துச்சு, அதை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? சார், நான் அந்த மோட்டிவ்ல திங்க் பண்ணி பார்க்கல. கொலை செஞ்சது பெண்ணா இருந்தா அவ தலையில இருந்து அந்த ரோஜாப்பூ வந்துருக்கலாம். அதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுதான் நானும் சொல்றேன். இந்த கொலைக்கும் ஒரு பொண்ணுக்கும் அந்த ரோஸுக்கு சம்பந்தம் இருக்கு. இத க்ளூவா வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுங்க. சொன்னதை செய்யுங்க. ரோஸ் ஃப்ளவர், பிளட்டி ரோஸ். கீதா, இன்னைக்கு டான்ஸ் ரொம்ப பிரமாதம் இல்ல? இன்னொரு விஷயம், இன்னைக்கு காலையில கூட உங்க அப்பா நான் பார்த்தனே. நீ எதுக்கும் கவலைப்படாத. அவரை சீக்கிரமா வெளியே கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. வரியா, உன்னை நான் வீட்டுல டிராப் பண்றேன். வேண்டாம், என் கார் வந்துருக்கு. ஓகே ஓகே, வரேன். பத்திரம் பத்திரம் பத்திரம். ஹலோ சேகர். ஹலோ, நீங்க இன்னும் கிளம்பல? வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். ஓ, மறந்தே போயிட்டேன். உங்ககிட்ட தான் கார் இருக்குல்ல? அதனால என்ன, கார்ல போறதை விட மோட்டார் பைக்ல போனாதான் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். வித் பிளஷர், வாங்க. வரேன் கணேஷ். பாய்.